ஓம் தத்புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பரசோதயாத். குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரனாய. நெக்ஸ்ட் ஜென் நேர்கள் அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இது ஆண்டவனின் அரிய அற்புத படைப்புக்கள். பிரம்மனால் எழுதப்பட்ட உங்க தலை எழுத்து. இந்த ஆணி மாதம் உங்களுக்கு என்ன தலையெழுத்து பிரம்மன் எழுதியிருக்கிறார்? இது ஆணி மாத பலன்கள். பிரம்மனால் எழுதப்பட்ட உங்க தலையெழுத்து ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. அதை சரியாக பிரம்மனுடைய தலை விதியை சரியாக கணித்து சொல்வது எங்களுடைய கடமை. ஆக இந்த இறைவனுடைய படைப்புக்கள் ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு ராசி கட்டத்தில் இருக்கும் பொழுது என்ன விதமான யோக பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு கிரக நிலைகள் மாறிக்கொண்டிருக்கிறது. இந்த மாற்றத்தினால் உங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் என்ன ஏற்றங்கள் ஏற்பட போகின்றது, யாருக்கெல்லாம் ஏமாற்றங்கள் ஏற்பட போகின்றது, எதில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், எதில் நீங்கள் சாதிக்க வேண்டும், எந்த பிரச்சனையிலிருந்து தள்ளி நிற்க வேண்டும், எதை சரியாக செய்தால் இந்த மாதம் எந்த காரியத்தை நீங்கள் சரியாக செய்தால் மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடைய முடியும், எது சாதகமாக இருக்கிறது, உங்களை சாதிக்க சொல்லக்கூடிய கிரக அமைப்புகள் என்ன, நீங்கள் ஒரு வெற்றி சாதனையாளராக ஆவீர்களா, உங்கள் லட்சியங்கள் நிறைவேறுமா, உங்கள் முயற்சிகள் வெற்றி அடையுமா, என்ன காரியத்திற்காக நீங்கள் முயற்சி செய்கிறீர்கள் என்று ஒவ்வொரு விஷயங்களும், உங்களுடைய பொருளாதார பிரச்சனைகள் என்ன, கடன் பிரச்சனைகள் என்ன, தொழில் கடன்கள் முயற்சிக்கிறீர்களா, இல்லை வீடு வாங்க முயற்சிக்கிறீர்களா, இல்லை திருமணத்திற்கு முயற்சிக்கிறீர்களா, இல்லை புத்திர தோஷம் ஏற்பட்டு அதற்கான முயற்சிகளை ஈடுபடுகிறீர்களா என்று எல்லாவித யோகங்களையும், ஒரு சொத்து வாங்கிறது, இடம் வாங்கிறது, அதுக்கு ஏற்பட்ட தடைகள், வீடு இடத்தின் மேல் ஏற்பட்ட பிரச்சனைகள், கடன் பிரச்சனைகள், கணவன் மனைவி பிரச்சனைகள், இப்படி எல்லாவித பிரச்சனைகளுமே இங்கே ஒவ்வொரு விஷயமாக தெளிவாக உங்களுக்கு ஏற்படுகின்ற பிரச்சனைகளை பற்றி பார்க்க போகிறோம். சரிங்களா? எல்லா ராசிக்குமே தெளிவாக பார்க்க போகிறோம். நல்லா பொறுமையாக டிக் பண்ணாமல் பாருங்கள். இது உங்கள் வாழ்க்கையை உயர்த்துவதற்கும் உங்கள் பிரச்சனையை தீர்ப்பதற்குமே இந்த நிகழ்ச்சி. இது வெறும் பேச்சுக்காக அல்ல. நிச்சயமாக உறுதியாக பிரம்மன் போட்ட விதியை, உங்க தலையெழுத்தை இங்கே சரியாக கணித்தால் சரியாகவே நடக்கும். உங்கள் பிரச்சனைகளை சரியாகவே, அந்த பிரச்சனைகள் தீர்வதற்கான வழிகளை உருவாக்கினால் கண்டிப்பாக சரியாகவே அந்த பிரச்சனைகள் தீரும். அது மாற்று கருத்தே இல்லை. உங்க தலையெழுத்து உங்க பிரச்சனைகளை எப்படி சரி பண்ணணும் என்று அந்த பிரம்மன் போட்ட அந்த விதி, பிரம்ம சாஸ்திர விதிப்படி உங்கள் ஜாதகத்தை சரியாக கணித்தால் சரியாக நடக்கும். ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. எங்கே தவறு இருக்கிறது? கணித்து சொல்வதில்தான் தவறு ஏற்படுகின்றது. ஜோதிட சாஸ்திரம் தப்புவதில்லை. ஆக உங்கள் எதிர்காலத்தை தெரிந்து கொள்ள கீழே உள்ள நம்பரை நோட் பண்ணிக்கங்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிங்க. புரிஞ்சுட்டீங்களா? நிச்சயமாக வெற்றி நிச்சயம், வெற்றி நிச்சயம். இப்போ எல்லா ராசிக்குமே பலன்களை தெளிவாக பார்ப்போம். ஆணி மாத பலன்கள் அற்புதமான ஒரு விசேஷமான மாதம். சூரியன் மிதுனத்தில் அற்புதமாக பிரவேசிக்கின்ற ஒரு மாதம். 32 நாட்கள் மிதுன ராசியில் சூரியன் இருக்கக்கூடிய ஆணி மாதம். ஆக ரிஷபத்துக்கு இது தனஸ்தானம், 2ஆம் இடம். ஒரு ரிஷபத்துக்கு 2ஆம் இடத்தில் சூரியன் வலிமையாக இருந்தால்
நிச்சயமாக அரசாங்க அரசியல் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம், மிகப்பெரிய பதவி கண்டிப்பாக கிடைக்கும். கண்டிப்பா கிடைக்கும், அதுல மாற்றமே இல்லை. புரிஞ்சுட்டீங்களா? அவன் ஒரு நல்ல ஒரு பதவி உயர்வு, நல்ல ரிஷபத்துக்கு பதவி உயர்வு, கண்டிப்பாக 2-3 தொழில்களில் வருமானம் செய்யக்கூடியவர்களாக இருப்பீர்கள். ரிஷப ராசிக்காரங்களுக்கு இப்ப ஏற்கனவே என்ன தொழில் பார்த்தாலும் இன்னொரு தொழில் செய்யக்கூடிய, அதுவும் பிரமாதமா லட்சக்கணக்க கோடிக்கணக்க சம்பாதிக்கக்கூடிய நிலை ஏற்படும். ஷேர் மார்க்கெட்டில் அதிர்ஷ்டம் கொட்டும். அரசாங்கத்தில் பேரும் புகழும் பதவியும் கிடைக்கும். சொத்துக்கள் சேரும், பதவி கிடைக்கும், பதவி பேர் புகழ் அந்தஸ்து கிடைக்கும். நல்லது ஒரு வாழ்க்கை. சிறப்பான வியாபாரத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு வியாபாரத்தில் மிகப்பெரிய முன்னேற்றம். ஒரு வியாபாரம் செஞ்சிருக்கும் போது இன்னொரு தொழிலை ஆரம்பிக்கலாம். 2-3 தொழில்களின் மூலம் மிகப்பெரிய முன்னேற்றம் அடையக்கூடிய காலம். ஏற்கனவே ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா திரும்ப இன்னொரு பிசினஸ் ஆரம்பிக்க, இன்னொரு தொழில் ஆரம்பிக்கக்கூடிய அருமையான நேரம், பிரமாதமா இருக்கும். லைஃப்ல டாப்புக்கு வரலாம். அதிர்ஷ்டம் கொட்டக்கூடிய நேரம், ஆச்சரியமான யோகம். இந்த ஆனி மாதம் ஆச்சரியமான யோகம். புகழ் பெறுகின்ற, அதாவது உங்களை அடையாளம் காட்டக்கூடிய யோகம். நல்ல வீடு, வண்டி, வாகனங்கள், நல்ல சொத்துக்கள் என்று அனைத்து யோகங்களும் சிறப்பாக அமையக்கூடிய யோகம். அரசாங்கத்தில் இருப்பவர்களுக்கு அரசாங்க உயர்ந்த பதவி அந்தஸ்து, பேர் புகழ் அந்தஸ்து. சொந்த வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் மூலம் வருமானம் வரக்கூடியது. ஷேர் மார்க்கெட்டில் மிகப்பெரிய உயர்வு, திடீர் அதிர்ஷ்ட யோகங்கள், திடீர் காசு பணம் கொட்டக்கூடிய யோகங்கள், உயர் பதவிகள், ஆடை ஆபரணங்கள், இப்படி ஒரு அற்புதமான யோகத்தை தரக்கூடிய ஒரு ஆணி மாதமாக அமைந்திருக்கிறது. புரிஞ்சுட்டீங்களா? அதே நேரம் ரிஷபத்துக்கு 11ஆம் இடத்தில் ஒரு வெளியூர் முயற்சிகள் செய்யும் பொழுது, அந்த வெளியூர் முயற்சி முதலில் தடை ஏற்பட்டு அடுத்ததாக திரும்ப மீண்டும் முயற்சி செய்யும் பொழுது மிகப்பெரிய வெற்றி ஏற்படுத்தும். முதலில் தடை ஏற்படும். வெளி மாநிலத்திலோ வெளியூர்லயோ வெளிநாட்டிலேயோ ஒரு தொழிலோ வியாபாரமோ செய்யும் பொழுது முதலில் தடை, அதற்கு பின் மிகப்பெரிய வெற்றி. தடை ஏற்பட்டது என்று கவலைப்படக்கூடாது. அடுத்ததாக அபார வெற்றி ஏற்படும், ஆச்சரியமான வெற்றிகள் ஏற்படும். புரிஞ்சுட்டீங்களா? அப்படிப்பட்ட யோகங்கள் ரிஷபத்திற்கு உண்டு. புரிஞ்சுட்டீங்களா? ஆக 3ஆம் இடத்தில் குரு பகவான் சுக்கிரன் மிக வலிமையோடு இருந்து 9ஆம் இடத்தை பார்க்கிறார். 3ஆம் இடம் என்பது உங்களுடைய பேர் புகழ் அந்தஸ்து, பதவி யோகம் என்பது பதவி உயர்வு, இடம் மாற்றம், உங்களுடைய மன வலிமை, மனோதிடம், தைரியம், தன்னம்பிக்கை, எடுத்த காரியம் வெற்றி பெறுவது, வெற்றிக்கு மேல் வெற்றி பெறுவது, எடுத்த முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெற்று மிகப்பெரிய ஒரு செல்வந்தராகவும் கோடீஸ்வராகவும் ஆகக்கூடிய ஒரு அற்புதமான யோகம். சொத்து சுகங்களை பெறக்கூடிய யோகம். இதில் மாற்று கருத்தே கிடையாது. புரிஞ்சுட்டீங்களா? ரிஷபராசி நேயர்களே, இது பொதுவான பலன். நிச்சயமாக ஒரு தனிப்பட்ட ஜாதகத்தில் இப்படி ஒரு யோகத்தை பிரம்மன் எழுதியிருக்கிறார் இந்த ஆனி மாதம் அப்படி என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் கண்டிப்பாக கீழே நம்பருக்கு நோட் பண்ணிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். சரிங்களா? ஆக மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.